அம்மா எப்போவா இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குற ஒரே ஜீவன் அம்மாவாக தான் இருக்கும். அம்மா தான் ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன பெருசாக வெட்டுற போகிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. லேட்டாக தூங்காதன்னு சொல்லுவாங்க, சாப்பிடாம தூங்காதன்னு சொல்லுவாங்க, லேட்டாக குளிக்காதன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி அழைப்புகள் வரும்போதே எடுத்துருங்க. அந்த மாதிரி அழைப்புகள் வர முடியாமல் இருக்கின்ற தருணத்தில் தான் அதனுடைய மதிப்பே உங்களுக்கு தெரியும். இந்த உறவுகளோட விசித்திரமே அதுதான். அந்த உறவுகள் இருக்கும்போது அதனுடைய அழகும் மதிப்பும் நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் உணரும்போது அந்த உறவுகள் நம்ம கூட இருக்காது. பொதுவாக எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் யாருக்குமே அவங்கள விட நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, ஏற்றுக்கவும் முடியாது. உண்மையிலே உலகத்திலே தூய அன்போட தூய மனசோட அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அம்மா அப்பா தான். ஆக ஒரு தாய் உள்ளத்தோடு தாய்மையோடு நடந்து கொள்வது மிகவும் இயல்பு. ஆனால் தாயையும் தாண்டி ஒரு தந்தை, ஒரு அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, தோழி, இவங்கள்லாம் தாய் உள்ளத்தோடு ஒரு தாயாக நமக்கு இருக்கிறது, தாய்மையோடு இருக்கிறது ரொம்ப 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 அரிது. அந்த மாதிரி உங்களை சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக தாய் உள்ளத்தோடு தாய்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் என்னுடைய அந்நியர் தின வாழ்த்துக்கள்.